சமீப காலமாகவே ஏதோ ஒரு வகையில் இந்த திராவிட மாடலை ஆதரிக்கிறவர்கள் கூட இப்போ இந்த அரசுக்கு எதிராக பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும், சகாயம் ஒரு மாவட்ட கலெக்டராக இருந்தவர். அவர் மிக நேர்மையான அதிகாரி அப்படின்னு அவரை பல என்ஜிஓ நிறுவனங்கள் அவரை பிரபலப்படுத்தின அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அவரை வைத்து ஒரு அரசியல் கட்சியே தொடங்கலாம்னு ஒரு சில கட்சிகள்லாம் ஒரு சில அமைப்புகள்லாம் முயற்சி செய்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜல்லிக்கட்டு சமயத்தில் அவரை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்கன்னு அது ஒரு சைட்டில் ஒன்று நடந்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பார்க்குறோம். இந்த சகாயம் திடீர்னு இப்பொழுது ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். என்னென்னா, என்னை போன்ற சமூக செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. சமீபத்தில் ஜகபர் அலின்னு புதுக்கோட்டையில் இருக்கிறவங்க கொண்டாங்க. காரணம், அவர் கனிம வள கொள்ளையை எதிர்த்து பண்ணார். அதே போல் ஜாகிர் ஹுசேன்கிறவர் திருநெல்வேலியில் வக்ஃபு அந்த சொத்து சம்பந்தமாக வந்த பிரச்சனையில் அவர் கொலை செய்யப்பட்டார். இப்போ இவர் கனிம வள கொள்ளை அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் மதுரை அந்த பக்கத்தில் சம்மந்தமாக ரிப்போர்ட்டர் அவர் கொடுத்துருக்கார் ரிப்போர்ட்டு. அதை அடிப்படையில் இப்போ கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்டில் இவர் ஆஜராகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னால் தனிப்பட்ட முறையில் நான் கோர்ட்டுக்கு ஆஜராக முடியாது. காரணம், என்னுடைய பாதுகாப்பு விலக்கப்பட்டு இருக்கிறது. அவருக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. எனக்கு 2 முறை ஏற்கனவே கொலை மிரட்டல். நான் என்ன மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகளையும் என்னோட மனைவியையும் கொலை செய்வோம், வெட்டி அந்த கனிமவள அந்த இது இருக்கு இல்லையா, கனிமவள பகுதி அந்த இடத்துல தூக்கி வீசுவோம் அப்படின்லாம் எனக்கு 2 முறை கடிதம் வந்திருக்கு. என்னால் கோர்ட்டில் சாட்சியம் சொல்ல முடியாது அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் இப்போ சொல்கிறார். இது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. தமிழ்நாட்டில் யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. அரசாங்கம் செய்யக்கூடிய ஊழல்களை எதிர்த்து யார் பேசினாலும் இதுதான் கதி. இப்படி இதுக்கு இந்த கோணத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இன்னொன்று, ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை பொறுத்து அதுக்கு நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க முடியும். சகாயம் என்பவர் ஒரு நேர்மையான ஊழலற்ற ஒரு அரசமைப்பதற்கான கட்சியில் தொடங்க போறார் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. உண்மையில அவர் எப்படி இருந்தார்? அவருடைய அந்த பின்னணி பார்த்தோம்னா, ஒரு அப்பட்டமான வெறி பிடித்த கிறிஸ்துவராக தான் அவர் கலெக்டர் ஆட்சி பண்றார். பாரபட்சமா நடந்திருக்கார் பல முறையில். 14 சர்ச்சுகளை அவருடைய ஆட்சி காலத்திலே கட்டுவதற்கு வேகமா அதுக்கு அனுமதி கொடுத்திருக்கார். அதே போல சில இடங்கள்ல அணைக்கட்டு பயில இருந்த பெரிய ஐயனார் சிலைகளை இடித்து தள்ள சொல்லியிருக்கார். இடிச்சிருக்கார் இவரே சொல்லி. இப்படி பல சம்பவங்கள் இருக்கு. ஏதோ ஒரு கோயிலில் முத்தாரம்மன் கோயில், அந்த கோயிலை இவர் ஆட்சி காலத்தை பூட்டிட்டார், இது வரைக்கும் திறக்கலன்னு சொல்லி நண்பர் ஒருத்தர் சொன்னார். மதுரை போய் சேர்ந்த நண்பர்கள் சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு பகுதியில் ஒரு உத்தப்புறம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல அந்த சைவ பிள்ளைமார்களுக்கு அறிஞர்களுக்கு நெருக்கமாக சேர்ந்து ஒரு கோயில் வழிபாடு நடக்கக்கூடிய ஒரு பகுதி. காலங்காலமாக அந்த 2 கம்யூனிட்டி சேர்ந்த தலைவரும் தனித்தனியாக கூப்பிட்டு பேசி அதன் பிறகு சண்டை வந்திருக்கு. இது வரைக்கும் சண்டை தீரலை. இப்படியெல்லாம் பல உள்ளடி வேலைக்கு செய்திருக்கிறார் என்று இவரை பற்றிய பல தகவல் இருக்கு. அதே போல அதிமுக ஆட்சியில் போய் சுடுகாட்டில் படுத்து கிடந்தார். இப்ப டிஎம்கே ஆட்சி வந்தோடனே இப்படி பேசுறாரா? ஏன்னா வெளியிலே போக முடியல. ஆமா. ஆகவே இதெல்லாம் நமக்கு யோசிக்கக்கூடிய பல முரண்பட்ட ஒரு கருத்துக்களை உடையவர் என்று நமக்கு தெரிகிறது. அதனால உண்மையிலேயே அந்த மாதிரி ஆபத்து விஜய் கூப்பிடுவாரோன்னு வெயிட் பண்றாரோ இருக்கலாம். ஏன்னா உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு கிறிஸ்துவர் இல்லை, என்னுடைய மனைவிதான் கிறிஸ்துவச்சி என்று சொல்லியிருக்காரு. அம்மா ஹிந்து. ஆனா இன்னும் கொஞ்சம் அக்மார் கிறிஸ்டியனா விஜய் இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால 2 கிறிஸ்தவர்களே ஒரு நல்ல கிறிஸ்டியன், இன்னும் கொஞ்சம் பியூர் கிறிஸ்டியன் என்பதற்காக அந்த பக்கம் போல என்பதற்காக அப்படி தாவ நினைக்கிறாரோ தெரியாது. அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இப்ப என்னன்னா, இன்னொரு பக்கத்துல யோசிக்க வேண்டியிருக்கிறது என்னன்னா, யாரையாவது காப்பாற்றுவதற்காக அப்படி சொல்லலாம் இல்லையா? என்னோட உயிர் காப்பாற்ற போய் சொல்ல முடியாது. ஏன்னா இவர் தான் அதிமுக ஆட்சி காலத்திலிருந்தே அந்த கனிம வள கொள்ளை பற்றி பல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, பல ஆதாரங்கள் வச்சிருக்காரு. இப்ப முடியாது என்று சொன்ன என்ன அர்த்தம்? அந்த ஆதாரங்களை போய் சேரக்கூடாது. அப்ப யாரையோ காப்பாற்றுவதற்காகவோ அல்லது யாருடைய மிரட்டலுக்கு பயந்தோ அல்லது உண்மையிலே யாரோ மிரட்டி இருக்கலாம், உயிர் கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு மிரட்டல் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் தமிழகத்தினுடைய சூழ்நிலை இந்த அளவுக்கு மோசமாக இருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டியிருக்கு இந்த செய்தி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 2G ஊழலை விட பெரிய ஊழலாக கனிம வள கொள்ளை இருக்கும் போல இருக்கு. பல முறை நான் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டையே அப்படியே சுரண்டி பாலைவனமாக்கக்கூடிய வெறியில செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடத்துலையும். அதனால அந்த கனிம வள கொள்ளை வெளியில வரக்கூடாது என்பதற்காக நடந்த முயற்சியாக கூட இருக்கலாம்.
அது வந்து எல்லாம் கர்த்தருக்கு தான் வெளிச்சம், நமக்கு தெரியாது.